ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். எங்களோட சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட். அதை வச்சு நம்ம எப்படி ட்ரேடுக்குள்ளே போகலாம், என்ட்ரி ஆகலாம், ட்ரேடை நம்ம எப்படிலாம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன்ஸ், ஒரு 5 விதமான பேட்டர்ன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சப்போர்ட்டில் எப்படி அந்த பேட்டர்ன் ஒர்க் ஆகுது, ரெசிஸ்டண்டில் அந்த பேட்டர்ன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி அதை பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஒவ்வொரு மெத்தடில் அவங்களுக்கு தெரிஞ்ச இதெல்லாம் சொல்லித்தராங்க. நாங்கள் கற்றுக்கிட்டதில் எங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடில் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். இது ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பேட்டர்ன். 95% வரைக்கும் ப்ராஃபிட் கண்டிப்பாக வரும். ஸ்டாப் லாஸ் நமக்கு கம்மியாகணும், லாஸ் கம்மியாகணும், ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா அதிகமாக வரணும். அதுக்காக மட்டும்தான் நாங்கள் எங்களோட சேனலில் ஆரம்பித்து இப்போ ஒவ்வொரு வீடியோவாக நாங்கள் உங்களுக்காக அதில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் தயவு செஞ்சு எங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ட்ரேடிங்கில் யார் யாரெல்லாம் ரொம்ப ட்ரேடிங்னால் ரொம்ப கஷ்டம், இதை நம்ம கற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு எங்கள் வீடியோவை அனுப்புங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. ட்ரேடிங் பார்த்திங்கன்னா நாங்கள் கற்றுக்கிட்டது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டோம். ஆனால் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு சில சப்ஜெக்டை எடுத்து நாங்கள் எங்களோட மெத்தடை நாங்கள் ரெடி பண்ணி இந்த மெத்தடை நாங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு ரொம்ப சக்ஸஸாக ட்ரேடிங்கில் இருக்குது. யாரெல்லாம் ட்ரேடிங்குள்ளே புதுசாக வர்றீங்களோ இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங்குள்ளே வாங்க. இதெல்லாம் கற்றுக்காமல் தயவு செஞ்சு ட்ரேடிங்குள்ளே வந்துட்டு பணத்தை போட்டு லாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணணும் உங்களால் முடியாது. ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கவங்க இது ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப உங்களுக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது, புரியலை அப்படின்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எங்களோட சேனலில் நாங்கள் இனி தொடர்ந்து அடுத்தடுத்து போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் சொல்கிற மெத்தட் புரியும். இந்த 5 கீ லெவல் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும். கூகுளில் இதை பற்றி இந்த நேம்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். நாங்கள் புதுசாக ஒன்றும் நாங்கள் ரெடி பண்ணலை. இந்த 5 பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக நமக்கு டே கேண்டிலில் 4 ஹவரில் 1 ஹவரில் 15ல் 5 மினிட்ஸில் எல்லா இடத்துலையுமே ரிப்பீட்டடாக வருது. நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் அதிகமாக வைக்கக்கூடாது. ஸ்டாப் லாஸ் வைக்கிற இடத்துல தான் நம்ம என்ட்ரிக்குள்ளே போக போகிறோம். அப்போ அந்த மாதிரி நம்ம ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம், என்ன இவங்க ஸ்டாப் லாஸ் போடுற இடத்துல என்ட்ரி போக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அதுதான் நமக்கு என்ட்ரி நம்ம பண்ணிவிட்டு எக்ஸிட் பக்கமாக இருக்கும். இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க 1:1 ஸ்டாப் லாஸ், 1:2, 3, 5 டார்கெட் சொல்கிறாங்களே, அதுதான் இதுவும். ஆனால் நம்மளோட மெத்தடில் எங்கே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுறீங்களோ அங்கேயே நம்ம என்ட்ரி போகிறோம், அதுக்கு கீழே தான் ஸ்டாப் லாஸ் வைப்போம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. தயவு செஞ்சு நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற டபுள் டாப் அப்படிங்கிறது ரெசிஸ்டண்டில் மார்க்கெட் இப்போ கீழேருந்து ஒரு டவுன் சைட்லேருந்து அப் சைடு வரும்போது இந்த மாதிரி டபுள் டாப் ஃபார்மேஷன் வரும். இந்த மாதிரி வரும்போது நீங்கள் இங்கே மேலே என்ட்ரி, இந்த எட்ஜில் என்ட்ரி பண்ணிவிட்டு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சிட்டிங்கன்னா ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும். இதை தாண்டி பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் அப் சைடு போகும், இல்லைனா டவுன் சைடு தான் வரும். இப்போது ரெசிஸ்டண்டில் நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்க, சப்போர்ட்டு கீழே நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த சப்போர்ட் வரைக்கும் மேக்ஸிமம் வெயிட் பண்ணலாம். என்ட்ரி மெத்தடுங்கிறது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எப்படிலாம் என்ட்ரி, எத்தனை டைப்பில் என்ட்ரி இருக்குது, எப்படி பண்ணணுங்க சொல்லி தருவோம். இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பாருங்கள். இது உங்களுக்கு டபுள் டாப். இந்த 2வது பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட் கீழேருந்து மேலே அப்படியே ஃப்ளோவாகி மேலே வந்துட்டுருக்கோம். அங்கே ஸ்லோவாகிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் கீழேருந்து மேலே வருது அப்படின்னா ரெசிஸ்டண்ட் ஏரியா கிட்ட ரொம்ப ஸ்லோ, நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ரிவர்சல் ஆகிறது, ரிட்டன் எப்போ செல் சைட்லேருந்து பை சைடுக்கு எப்போ மாறுது அப்படிங்கிறது அந்த ரிவர்சலில் நீங்கள் ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த 5 பேட்டர்னுமே உங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். இது பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு ஸ்லோவாகிற மாதிரி இருக்கும், மேலே வேகமாக வரும், வந்துட்டு
இங்கே ஒரு விக்கு நீங்கள் மேலே ஃபார்மேஷன் ரிஜெக்ஷன் கேண்டில் கொடுத்துட்டு தான் கீழே வரும். அப்போ நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஒரு இது வந்து ரெசிஸ்டன்ட் ஏரியா. ஏன்னா ரிஜெக்ஷன் கொடுத்தது அப்படின்னா இங்கே செல் பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. அதை எடுக்கிறதுக்காக வேகமாக வந்து அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாமே எடுத்துகிட்டு தான் கீழே வரும். அப்போ நீங்கள் அதை எடுத்ததுக்கப்புறம் என்ட்ரிக்குள்ளே போகலாம். இது வந்து ஈவனாக வரும். இது பார்த்திங்கன்னா ஸ்லோவாகும். மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சால் தான் நீங்கள் என்ட்ரி பண்ணவே முடியும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் புரியாமல் என்ட்ரிக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸ்ட்ரக்சர் தான் முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் எங்கெங்கே எந்த மாதிரிலாம் உங்களை ஏமாற்றும், அது ஏமாத்துலேருந்து நம்ம எப்படிலாம் ட்ரேடிங்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த மூணாவது பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து ஒரு மார்க்கெட் கீழேருந்து மேலே வருதுன்னா ரொம்ப நேரம் ரேஞ்சு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அப்படியே ஸ்லோவாகி ஒரு 3 டைம் வந்து இந்த மாதிரி வந்து மேலே கீழே போயிட்டு ஸ்லோவாகி கீழே வரும். இது ஒரு மெத்தடு, இது ஒரு மெத்தடு, இது ஒரு மெத்தட். இது வந்து பக்கா ரேஞ்ச். ஒரு ரெசிஸ்டண்டில் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மல்டி டைம் வந்து நமக்கு வந்து அங்கே ஸ்லோவாகி ரேஞ்ச் ஆகிட்டு இருந்துச்சுன்னா மார்க்கெட் டவுன் சைடுக்கு திரும்புன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து டவுன் சைடு, சரிங்களா. இது டபுள் டாப், டபுள் பாட்டம், இது ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன், இது ரேசிங் வெஜ் பேட்டர்ன். இது வந்து உங்களுக்கு பாட்டம் ரிஜெக்ஷன். இது வந்து டாப்பில் விக்கி விட்டு வரும், இது பாட்டமில் வேகமாக மார்க்கெட் வரும். அதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. அங்கே வந்து ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி விக்கு விட்டு க்ளோஸ் வைக்காம, கேண்டிலில் வந்து க்ளோஸ் வைக்காம விக்கு விட்டுட்டு மேலே வரும். அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இது சேம் அதே தான். இங்கே வந்து மார்க்கெட் அப்படியே ஸ்லோவாகிறத உங்களால் நீங்கள் பார்க்க முடியும். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ஹையை பிரேக் பண்ணி மறுபடியும் ரீடெஸ்ட் வரும்போது நம்ம இங்கே என்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம். என்ட்ரி மெத்தட் வீடியோ உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது அதே மாதிரி பாட்டமில் எப்படி ரேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் இது பண்ணுறது செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் ஆகும். தொடர்ந்து மார்க்கெட்டில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி ரொம்ப டென்ஷனாக நம்ம ஒரு என்ட்ரி எடுத்து பதட்டமாக இருக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஈஸியான மெத்தடை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஈஸி. அதை வந்து நம்ம கற்றுக்குறோம், சரிங்களா. இதுதான் ட்ரேடிங்கில் எல்லா இதுலேயுமே வரும். நீங்கள் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், பிட்காயினாக இருக்கட்டும், எதில் நீங்கள் ஃபாரெக்ஸில் பண்ணுறீங்களா, எந்த சார்ட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணாலுமே எல்லாத்துலேயுமே சேம் இதே மாதிரி பேட்டர்ன் தான் ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த பேட்டர்ன் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் மைண்டில் ஸ்ட்ரக்சரை வந்து மைண்டில் ஏற்றிட்டிங்கன்னா மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உங்களை மாதிரி ஆள் யாருமே கிடையாது. தைரியமாக ட்ரேடிங்குள்ளே நீங்கள் வாங்க. ட்ரேடிங்கில் வந்து இந்த மாதிரி பேட்டர்னை ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. ஒரு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் டெமோ அக்கௌண்ட்டில் போட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பேட்டர்ன்லாம் ஒர்க் ஆகுதான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு இந்த பேட்டர்ன் உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னா மட்டும் நீங்கள் ட்ரேடிங்குள்ளே நீங்கள் உங்கள் ரியல் அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்டு ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணலாம். நீங்கள் ரியல் அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்டு பண்ணும்போது இந்த மாதிரிலாம் எப்படிலாம் உங்களுக்கு வருது அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். எத்தனை டைம் நம்மளை ஏமாத்துறான், ட்ரேடிங்கில் எப்படிலாம் ஏமாத்துறாங்க, அந்த ஏமாத்துற வேலையில் நம்ம எப்படிலாம் வெளியே வரணுங்கிறது தான் எங்களுடைய மெயின் கோல். நம்ம யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க, யார்கிட்டையும் கால்ஸ் வாங்காதீங்க, யார்கிட்டையும் பணம் கொடுக்காதீங்க, யாரையும் நம்பாதீங்க, யாரையும் இது பண்ணாதீங்க. நீங்களே ட்ரேடிங்கை ஈஸியாக கற்றுக்கலாம். சார்ட்டில் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணாமல் என்ட்ரிக்குள்ளே போகாதீங்க. இந்த பேட்டர்ன் எங்கெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு 1000 டைமோ, ஒரு 2000 டைமோ, இல்லை ஒரு 500 டைமோ, எத்தனை டைம் ஒவ்வொரு இடத்துல எல்லா இதுலேயுமே இது ஒர்க் ஆகும். இது வந்து கோல்டில் மட்டும்தான் வரும், சில்வரில் மட்டும்தான் வரும், பிட்காயினில் மட்டும்தான் வரும் நான் சொல்லலை. எந்த சார்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணாலும், எந்த ட்ரேடிங் இதில் நீங்கள் பண்ணாலுமே இந்த மாதிரி பேட்டர்ன்ஸாக வரும். அப்போ உங்களுக்கு நீங்கள் ஸ்டாப் லாஸை வந்து கம்மியாக வச்சு டார்கெட்டை அதிகப்படுத்தணும். அது வந்து உங்கள் அக்கௌண்ட்டோட சைஸை பொறுத்து நீங்கள் அது என்ட்ரிக்குள்ளே போகிறது, அது உங்கள் ஸ்டைல் எப்படி அதை நீங்கள் பண்ணிக்கலாம். என்ட்ரி மெத்தட் நாங்கள் அடுத்த வீடியோவில் நாங்கள் போடுவோம், அதையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா எங்களோட சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் அனுப்புங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ட்ரேடிங்கில் அடுத்தவங்கள நம்பியே இருக்கிறாங்க. அவங்க ஏதாச்சும் வந்து இது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும். யாருக்கிட்டையும் காசு கொடுக்காதீங்க, யாரையும் நம்பி பணத்தை கட்டாதீங்க. 1 மாதம் தருவாங்க, 2 மாதம் தரமாட்டாங்க, அப்படியே ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. பணத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் தயவு செஞ்சு நீங்களே உங்களை நம்பி நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வாங்க, சரிங்களா. ஏன் நான் அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நாங்களும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறக்கு ஆள் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் இதே பிரச்சனை தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். இதே தப்பு தான் நாங்கள் பண்ணோம். அடுத்தவங்களை நம்பி நாங்கள் போட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா பணமே வரல, எல்லாருமே ஏமாற்றிடுறாங்க. நம்ம அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், அந்த 500 ரூபாய்க்காண்டி நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம்.
அதனால் ஈஸியான மெத்தட் தான், ட்ரேடிங் கஷ்டமே கிடையாது. நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். முதல்ல புரிஞ்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வாங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோவில் 1 by 1 உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த பேட்டர்ன் எல்லாமே நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம சார்ட்டில் பார்க்கலாங்க. சார்ட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து கோல்டு சார்ட்டு. கோல்டு சார்ட்டில் டைம் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா நம்ம டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கிறோம். இதில் வந்து கீழே வந்து நம்ம வந்து சப்போர்ட் லெவல் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம், மேலே ரெசிஸ்டன்ட் லெவல் மார்க் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து ட்ரெண்ட் லைனும் நம்ம யூஸ் பண்ணலாம். ட்ரெண்ட் லைனும் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்கலாம். சரிங்களா? இதில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் 1 ஹவரில் நீங்கள் போயிடணும். 1 ஹவரில் போனீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தெரிஞ்சால் உங்களுக்கு நீங்கள் அதை வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். தெரியல அப்படின்னா அந்த வீடியோவை நாங்கள் வர வாரத்தில் நாங்கள் அந்த வீடியோ போடுவோம், அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பேசிக்காக பாருங்கள். இப்போ டேயில் வந்து நான் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் வரைஞ்சிட்டேன். அந்த சப்போர்ட்டில் எத்தனை டைம் வந்து மார்க்கெட் சப்போர்ட் ஆகிருக்குது, நம்ம எங்கே என்ட்ரிக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாதுன்னா அவங்க இடையில போய் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அடித்து அக்கௌண்ட்டை வந்து காலி ஆயிரும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மல்டி டைம் வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துருக்குது மார்க்கெட். சரிங்களா? இங்கே தெரியுதுங்களா கீழே? இது எல்லாமே சப்போர்ட் ஏரியா. அப்போ ஆல்ரெடி மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுத்துருக்குது, இங்கே சப்போர்ட் எடுத்துருக்குது. அதே மாதிரி இப்போ கரண்ட்டில் ஓடிட்டு இருக்கிற இந்த டேட்டா பேஸ் வந்து இப்போ இங்கே ஆல்ரெடி மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து பை சைடு ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம எப்படிலாம் நாங்கள் சொன்ன அந்த பேட்டர்ன்ஸ் வந்து எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் சொன்ன பேட்டர்ன் வந்து டபுள் டாப். இந்த டபுள் டாப் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா பக்கமே உங்களுக்கு வந்து இது அடிக்கடி வரும். இந்த இடத்துல வந்துருக்குங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 1 ஹவரில் ஒரு ஹையை மார்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த மார்க்கெட்டை அந்த ஹையை வந்து அந்த கேண்டிலில் வந்து எப்போ மார்க்கெட் அங்கே வந்து ரீச் ஆகுதோ இந்த ஏரியா ஒரு ரெசிஸ்டண்ட் ஏரியா தான். ப்ரீவியஸாக வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? அப்போ நீங்கள் இந்த இடத்த இங்கே மார்க் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து அன்னைக்கு டே 24 இந்த இடத்துல மார்க்கெட்டு ரெசிஸ்டண்ட் ஆகிருக்கு. இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்குது. ஏன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டில் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து எந்த நீங்கள் ஸ்ட்ராட்டஜி படித்தாலுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டுக்கு மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். அப்போ இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் வந்திருக்குங்களா? அதே சேம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டபுள் பாட்டம். ஓகேங்களா? இப்போ நாங்கள் சொன்ன இந்த 2 மெத்தடுமே இங்கே வந்துருச்சுங்களா? இது ஒரு சப்போர்ட் ஏரியா. இப்போ நீங்கள் ஆல்ரெடி இங்கே மார்க் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் ஏரியா கிட்ட வந்து இங்கே எப்படி திரும்புது, இப்போ நீங்கள் இங்கே பார்க்கல, உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி டபுள் பாட்டம் போடும்போது இப்போ மேலே போயிட்டு கேண்டில் வந்து இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக போட்டிருக்குதுங்க. சரிங்களா? டபுள் டாப். நமக்கு இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, நமக்கு இன்னைக்கு என்ன வேணும், இன்னைக்கு நம்ம ஒரு 1 lakh வச்சுருக்குறோம் அப்படின்னா அதில் ஒரு 10% இல்லை 5% மந்த்லி நமக்கு வந்தாலே அது ஒரு ப்ராஃபிட்டானதான். அதுக்கு நமக்கு என்ன வேணும், 30 நாள் நம்ம இருக்கிறோம், நம்ம மித்த ஒர்க்கும் பார்க்கணும், ட்ரேடிங்கும் கற்றுக்கணும் அப்படின்னா பொறுமையாக நம்ம இருந்தால் மட்டும்தான் கற்றுக்க முடியும். அப்போது மார்க்கெட் இங்கேருந்து இந்த ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த இடத்துல எங்கே நீங்கள் ட்ரேட் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து அது லாஸாக தான் ஆகும். ஏன்னா மார்க்கெட் எங்கே போகும் தெரியாதுல்ல, ஸ்டாப் லாஸ் நீங்கள் எங்கே வைக்கணும் தெரியாது. இப்போ இந்த மாதிரி டபுள் டாப் டபுள் பாட்டமில் நீங்கள் என்ட்ரி போட்டிங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து இப்போ நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இது கீழே வச்சுக்கலாம். மார்க்கெட் இந்த ஏரியாவை தாண்டி கீழே போயிடுச்சு அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு பை செல் என்ட்ரி எடுக்கிறீங்க, ஸ்டாப் லாஸ் இந்த விக்குக்கு மேலே நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இப்போ 3வது பேட்டர்ன் அந்த இடத்துல வந்துச்சுல, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டர்ன் வந்து
டபுள் டாப்பு டபுள் பாட்டம் நமக்கு வந்துருச்சுங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா சேம் இதே லெவலில் வந்து இப்போ ரெண்டாவது பேட்டர்ன் நம்ம வந்து ரேசிங் வெஜ் பேட்டர்ன். சரிங்களா? இப்போ ஒரு மார்க்கெட் இங்கே கீழேருந்து இப்படி மேலே போயிட்டுருக்குது, கீழே வருது, மேலே போகுது, மறுபடியும் இங்கே கீழே வருது, மறுபடியும் இந்த இடத்துல வந்து ஃப்ளோ கீழே தான் வருது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், இப்படி பண்ணிக்கலாம். அதே கீழே டவுன் சைடுக்கு இது வந்து அப் சைடுக்குங்க. சரிங்களா? அப் சைடில் அந்த ரெண்டாவது பேட்டர்ன் ரேசிங் வெஜ் பேட்டர்ன் நமக்கு பார்த்தோம்லாங்க, சேம் அதே மாதிரி. இது கொஞ்சம் நிறைய இது வந்திருக்குது, ஒரு சில இதில் 2 மட்டும் தான் வரும். அந்த மாதிரி இது நம்ம பார்க்கலாருங்க. தொடர்ந்து நீங்கள் இதில் பார்த்துட்டே வந்தீங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி தான். டபுள் டாப்பு, ரேசிங் வெஜ் பேட்டர்ன், அப்புறம் விக்கு மட்டும் நமக்கு இந்த மாதிரி பார்த்தீங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மூணாவது பேட்டர்ன் வந்துருக்கு பாருங்கள். மார்க்கெட் வந்து கீழேருந்து மேலே போகுது, இறங்கி இது இல்லை, இது கொஞ்சம் விக்கு கம்மியாக இருக்குது. கொஞ்சம் நல்ல ஷேடோ கண்டிலாம் பார்க்கலாம். நீங்கள் ஒவ்வொரு டைமும் இந்த பேட்டர்ன்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நமக்கு இங்கே வந்துருக்கு பாருங்கள், இது ஒரு டபுள் டாப். மேக்ஸிமம் டைமு டபுள் டாப்பில் என்ட்ரி எடுத்திங்கன்னா நல்லா வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். சேம் இதே மாதிரி தான் அந்த மூணாவது விக்கு வந்து இதுக்கு மேலே நமக்கு வந்துட்டு அது வந்து நம்மளை ஏமாற்றிட்டு மறுபடியும் கீழே வரும். மேலே வச்சுருக்க ஸ்டாப் லாஸ்லாம் எடுத்துட்டு நமக்கு கீழே வரும். அந்த மாதிரி நம்ம அந்த பேட்டர்னில் நம்ம செக் பண்ணணும், எப்படி நமக்கு வந்து ஃப்ளோ கிடைக்குது, எப்படி நம்ம வந்து ஏமாத்துதுன்னு பார்க்கணும். இது வந்து கீழே நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இதோடதுங்க. ரெண்டாவது ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன். கீழே இப்போ மேலேருந்து கீழே வந்து ஒரு சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி மார்க்கெட் வந்துட்டுருக்குன்னா இந்த ரெண்டாவது பேட்டர்ன் ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு இந்த மாதிரி வரும். இப்போ மேலேருந்து மார்க்கெட் ஒரு டவுன் சைடு வருது, மேலே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குது, கீழே வந்து மேலே போய் மறுபடியும் டவுன் சைடு வந்து அப் சைடு போயிடுது. இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இதை விட உங்களுக்கு நல்லா சூப்பராக தெரியும். 1 ஹவரில் உங்களுக்கு அப்படி இருக்குது, ஆனால் 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இதோட இங்கே தெரியுதுங்களா. 5 மினிட்ஸில் அப் சைட்லேருந்து டவுன் சைடு வருது, கரெக்டாக வந்திருக்குங்களா. இந்த மாதிரி நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போது மட்டும் நல்ல பவர்ஃபுல்லாக வால்யூமாக பிரேக் ஆகும். அப்போ நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். மார்க்கெட் வந்து இப்போ மேலேருந்து கீழே வருது, அப் சைடில் டவுன் சைடில் வருது, ரொம்ப மார்க்கெட் ஸ்லோவாகும். இந்த மாதிரி ஒரு இதை வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் சொல்லுவாங்க. அப்புறம் கியூஎம் லெவலில் இது ஒரு பேட்டர்ன் சொல்லுவாங்க, இன்வெஸ்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லுவாங்க, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் சொல்லுவாங்க. அது வந்து ஈக்குவலாக வரும். அந்த மாதிரி நம்ம இந்த பேட்டர்னில் இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்கள், என்ன பண்ணணும்னா 1 ஹவரில் நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 1 ஹவரில் மார்க் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸில் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். 1 ஹவர்லேயே நம்ம என்ட்ரி போட்டால் நமக்கு அது திரும்பிடுச்சான்னு தெரியாது. அப்போது நம்ம 1 ஹவரில் இங்கே மார்க் பண்ணிவிட்டு டைரெக்டாக 5 மினிட்ஸ் நம்ம போயிடணும்.
5 மினிட்ஸில் அவ்வளோ டேட்டா காமிக்கலை, நம்ம 15ல் பார்க்கலாம். 15ல் வந்திருக்கு பார்த்தீங்களா கரெக்டாக. இப்போ டபுள் டாப்பில் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இங்கே மேலே இதுக்கு என்ட்ரி போட்டு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு விட்டுடலாம். அப்போ நம்ம டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு இந்த சப்போர்ட் ஏரியா, இந்த ஏரியா வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி பார்க்கணும். கீழே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ 5 மினிட்ஸில் இந்த மாதிரி வந்திருக்குது. 1 ஹவரில் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஈக்குவல் லோ வந்ததுக்கப்புறம் இங்கே என்ட்ரி நீங்கள் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். அப்போ உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் என்ட்ரியும் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும், எக்ஸிட் ஆகிறதும் பக்கத்துலேயே இருக்கும். நாங்கள் சொல்கிற எல்லா பேட்டர்னுமே வந்து ரிப்பீட்டடாக இந்த இடத்துல வரும். சரிங்களா, ஒவ்வொரு டைமும் ரிப்பீட்டடாக இந்த இடத்துல வரும். நீங்கள் எந்த சார்ட் எடுத்தாலும் சரி, பிட்காயின் எடுத்தாலும் சரி, இது எடுத்தாலும் சரி, எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அந்த ஏரியாவில் ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இங்கே வருதுங்களா, ஈக்குவல் லோ. அடுத்து இந்த இடத்துல வச்சிங்கன்னா ஈக்குவல் லோ. இங்கே நீங்கள் என்ட்ரி போட்டு ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சு இங்கே நீங்கள் பண்ணலாம். சார்ட்டில் நீங்கள் தொடர்ந்து சார்ட்டில் நீங்கள் வந்து எங்களோட இந்த 5 பேட்டர்ன் எங்கெல்லாம் வருதுன்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா, எங்களுடைய ட்ரேடிங்கில் நாங்கள் சக்ஸஸ் பண்ணுற இடம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இடத்த நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டேயில் 4 ஹவரில் 1 ஹவர் வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரையலாம். வரைஞ்சிங்கன்னா அது கொஞ்சம் அக்யூரேஸாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதில் நீங்கள் 1 ஹவரில் வரைஞ்சிட்டு 5 மினிட்ஸில் போய் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். நாங்கள் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி இந்த பேட்டர்னை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ட்ரேடிங்கில் வந்து நமக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு கண்டிப்பாக வரும். எல்லா சார்ட்லேயுமே வரும். நீங்கள் தயவு செஞ்சு இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில 1 ஹவரில் ஒரு சில இடத்துல தான் நான் போட்டு காமிச்சேன். நிறைய விதமான இடத்துல இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே வரும். நீங்கள் 4 ஹவரில் பார்த்தாலும் இதே பேட்டர்ன் தான் வரும், டேயில் பார்த்தாலும் இந்த மாதிரி பேட்டர்ன் தான் வரும், 1 ஹவரில் பார்த்தாலும் இதே வரும், 15ல் பார்த்தாலும் இதுதான், 5 மினிட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து நமக்கு ட்ரேடிங்கில் வந்து எங்கே என்ட்ரி ஆகணும், எங்கே எக்ஸிட் ஆகணும், ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும், டார்கெட் எங்கே வைக்கணும்னு சொல்லி நமக்கு புரியும். இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை எப்படிலாம் வரையலாம்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா 5 லெவல் என்ட்ரி பேட்டர்ன்ஸ் மட்டும்தான். இந்த 5 பேட்டர்ன் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த 5 பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்போர்ட்லேயும் ரெசிஸ்டன்ட்லேயும் நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. வரைஞ்சி வச்சுட்டு நீங்கள் தொடர்ந்து தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணாமல் என்ட்ரிக்குள்ளே போகாதீங்க. நீங்கள் ஒரு வருஷமாகவே ஒரு எத்தனை மாதம் ஆனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு ட்ரேடிங்கில் மட்டும் அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. இப்போது சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட் வருதா, வெயிட் பண்ணுங்கள். அங்கே வந்து நமக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் சிக்னல் வந்தால் மட்டும்தான் நம்ம என்ட்ரிக்குள்ளே போகணும். சிக்னல் வராமல் நீங்கள் என்ட்ரிக்குள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக அது நம்ம லாஸில் தான் முடியும். யாருமே லாஸ் பண்ணக்கூடாது, ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணணும்னு சொல்லி தான் நம்மளுடைய மெயின் கோலே இருக்குது. தயவு செஞ்சு திரும்ப சொல்கிறேன், யாரையும் நம்பாதீங்க, யார்கிட்டையும் பணம் கொடுக்காதீங்க. நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இந்த ட்ரேடிங்கில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். தயவு செஞ்சு எங்களோட சேனலை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் அனுப்புங்க, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, எங்கள் வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்க ரொம்ப நன்றி. இன்னும் தொடர்ந்து ஏதாவது டவுட் இருந்தால் தொடர்ந்து இந்த வீடியோவை தொடர்ந்து போட்டு பாருங்கள். கண்டிப்பாக இதில் நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் ட்ரேடிங்கில். ரொம்ப நன்றி.